ஹாய் காய்ஸ், இப்போ வந்து இந்த சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ், அதாவது நம்ம சொந்தக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம வந்து காசு கேட்போம். அது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000 கேட்குறோம். 10,000 கேட்கல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொல்கிறாங்க 10,000 கேட்போம். யூடியூப் சேனலுக்காண்டி கேமரா வாங்க போகிறேன், அதுக்காண்டி இதுக்கு காசு பத்தலை அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வழியாக நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணணும். எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். போடுங்க, கால் போகுது. இந்த இது ஒரு 10,000 கேமரா வாங்க போய் அது காணல காசு. அப்படியா? உண்மையிலே இல்லையா? சரி 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 தெரியல. நம்ம வந்து எங்கள் மாமா போகணும், தாய் மாமா போகணும். ஸ்பீக்கர் அப்புறம் மாமை ஒரு 10,000 வச்சியா? உண்மையிலேவா? இந்த கேமரா வாங்கணும், காசு பத்தல. ஆமா, என்ன துட்டு ஓதி கூடு. திருப்பி தரேன்னா நான் வேலை பண்ண தானே கொடுக்க முடியும். சரி, என் மாமா கொடுக்கணும். நான் விளையாட்டு சொல்லாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் ஃபோன் பண்ணுவோம்? எங்க கூட பிறந்த அண்ணன்ட்ட ஃபோன் பேச. என் அண்ணன் போகும்போது அவன்கிட்ட கேட்போம். இல்ல கணேசா, ஒரு 10,000 ரூபா. இந்த கேமரா காணல, 20,000 ரூபா. கேமரா இருக்குடா, எனக்கு தான். வீட்டில் இருக்கேன். அவங்க வந்து கடைசியாக பண்ணுவோம், ஏன்னா கேட்டால் தாரேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கடைசியாக பண்ணுவேன். எல்லா நம்பரும் அந்த ஃபோனாக இருக்குது. நான் இந்த ஃபோனில் இதை போட்டு சிம்மை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் நம்பரோ தெரியல, ஃபோன் நம்பர் கிடைச்சிச்சு. இப்போ ஃபோன் பண்ணுவேன். ஹலோ மைனி, ஒரு 10,000 ரூபா இருக்குமா? இருக்கா? குடுப்பீதா? வட்டியா? வேலைக்கு போறவனுக்கு என்கிட்ட 10,000 ரூபா கேட்க, 5 ரூபா 10 ரூபானாலும் பரவாயில்ல, 10,000 ரூபா. நான் இங்க வேலைக்கு போறேன், காசு இது வந்துட்டேன். உங்க அண்ணன் வேணா கேட்போம். அண்ணன் கேட்டோம்னா செருப்பு கழிச்சு அடிப்பாங்க. என்கிட்ட இருக்க உங்க அண்ணன் காசு தான், உனக்கு விழுகிறாட்டி எனக்கு சேர்த்து விழுவும். சரி சரி. என்னத்துக்கு? கேமரா வாங்கிறதுக்கு காசு பத்தல. நான் குழந்தை ஒரு 30 ரூபாய்க்கு பார்த்துருக்கேன், அதுதான். போன நல்ல போனா வாங்கிட்டேன்னா எதுக்கு கேமரா? ஃபோனு தான் இது சரியில்லாமல் இருக்கும்ல, ஃபோனில் இருக்கு, கேமரா வாங்கணும்னு பார்த்தேன். இல்ல, ஃபோன் வாங்கினது எல்லாம் நல்ல ஃபோன் வாங்கிட்டு கேமரா வேண்டாம்ல. நான் எங்க போக 10,000. சரி சரி. ஓகே, இப்பயே வவுத்த கலக்குது, கேட்டு பார்ப்போம். நான் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுவேன். சரி விடுங்க, கால் பண்ணுவோம். இல்லைன்னா அவங்களே கால் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணாதியா, வேறு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பார்ப்போம்.
சைலண்ட் ப்ளீஸ். சைலண்ட். கத்தாதீங்க. ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ என்ன ஒரு 10,000 இருக்குமாண்ணே? கிட்ட 10,000 கேமரா இருக்கு. நான் எங்க கூப்பிட்டாலுமே நீ வர உனக்கு நீங்க கூப்பிடவே இல்லையா? போயிட்டே நீங்க எனக்கு நீங்க போறப்பெல்லாம் நீங்க கூப்பிடல. போன் பண்ண எடுக்க மாட்டேன்னு சொல்லி கூப்பிடல. இப்ப வந்து 10,000 திடீர்னு கேட்டேன் சும்மா இருக்குமா? 10,000 இமீடியட்டா தான் இருக்க வாய்ப்பே இல்லை. அதான் கொடுப்பியா? அதான் சைட்ல ஏதாவது வேலை நடக்கும்போது தரேன். சிவாஜி வாங்கும்போது தரேன். சரி சரி சரி. பிராங்க் தான். சரி சரி கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் அந்த வீடியோ.